செய்றாங்க, அந்த உடைச்சி திருப்பி காபாவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காபாவை கட்டுற நேரத்துல அவங்க ஒரு நிபந்தனை வைத்திருந்தாங்க. இந்த காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுற காசு எல்லாம் சுத்தமான காசு அரிக்கணும். வட்டி காசு அரிக்கக் கூடாது, அநியாயம் செஞ்செடுத்த காசு அரிக்கக் கூடாது, களவெடுத்த காசு அரிக்கக் கூடாது, விபச்சாரத்தின் மூலமா வந்த காசு அரிக்கக் கூடாது. சுத்தமான பணத்தால தான் காபா கட்டப்படணும் என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஒரு கட்டத்துல காபாவை நல்ல முறையில என்ன செஞ்சிடறாங்க, ஒரு 15 மீட்டர் உயரத்துக்கு காபாவை கட்டி முடிச்சிடுறாங்க. காபாவை கட்டி முடிச்சு, இப்ப எங்களுக்கு தெரியும் காபாவுடைய ஒரு பகுதி இருக்கிறது. அங்க வந்துட்டு சின்னதா அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து ஒரு வட்டம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன மதில் வச்சு வட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளாலையும் அந்த தவாப் செய்யற நேரத்துல அதையும் தாண்டி தான் நாங்க தவாப் செய்ய வேண்டும். அது ஏன்னு சொன்னா, அந்த இடம் வரைக்கும் அந்த அந்த மிச்ச இடத்தை கட்டுற அளவுக்கு இவங்கள்ட்ட சுத்தமான காசு இருக்கல்ல. எல்லாம் களவெடுத்த காசு, அந்த வட்டி காசு தான் இருந்தது. இவங்கள்ட்ட போதுமான அந்த ஃபண்ட் இருக்காததுனால, அந்த இடத்தை அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஒருத்தர் தவாப் செய்யற நேரத்துல அந்த அந்த காபாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன மதில் மாதிரி கட்டியிருக்குமே